காஜலோட மாமியார் ரமாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா பேரன் பேத்தி பிறந்தாலும் கூட தன்னை தானே பாட்டின்னு மட்டும் நினைச்சுக்கவே மாட்டாங்க. ரமா எந்த மாதிரி ரெடி ஆவாங்க அப்படின்னா ஏதோ 16 வயசு பொண்ணு மாதிரி ரெடி ஆவாங்க. அவங்கள பார்த்து எல்லாரும் பின்னாடி சிரிப்பாங்க, ஆனா முன்னாடி பாராட்டுவாங்க. என்ன வேணும்னாலும் சொல்லு ரமா, உன்ன மாதிரி நம்ம ஊரு வயசு பொண்ணுங்க கூட இப்ப இவ்வளோ அழகா இருக்கிறது இல்ல. ஷீலா, நீ சொல்றது உண்மைதான். நம்ம எல்லாம் பாரு வெள்ளை முடியோட பார்க்க பாட்டி மாதிரி இருக்கோம். ரமா பார்க்க 16 வயசு பொண்ணு மாதிரி இருக்கா. ரொம்ப அழகா இருக்கால. ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு கேட்டு ரமா எந்த அளவுக்கு வெக்கப்படுவாங்கன்னா இப்பதான் கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி வெக்கப்படுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நான் இந்த தடவை ஹேர் கலர்ல சிகப்பு பண்ணலான் தான் இருந்தேன். ஆனா சலன்காரன் தான் தெரியாம இந்த பிளாக் அடிச்சிட்டான். சரி, நான் கிளம்புறேன். அவ போறதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பொய்யான புகழ் ரமாவை இன்னும் அதிகமா மாத்துச்சு. ரமா, எனக்கு வயசாகல, நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க பாட்டி. அட யாரு பாட்டி? யாரோட பாட்டி? இவன் உங்க பேர் என்ன ஆண்டி? தெரியலல, என் பேரை மாதிரி தெரியலல. ஆமா, நான் பார்க்க எப்போ சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன். அப்புறம் உனக்கும் சொல்றேன், என்ன ஆண்டின்னு கூப்பிடாத. கிட்டத்தட்ட எனக்கும் உனக்கு ஒரே வயசு தான். ஒரு நிமிஷம் என் பேரனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் வரேன். நீ பார்க்க ரொம்ப ஃபிட்டா இருக்கு, ஜிம்முக்கு போற போல. அந்த ஜிம் எதுன்னு சொல்லு, நாளைக்குல இருந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரமா அவங்க பேரனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து ஓடி போயிட்டான். இந்த பொண்ணு எங்க போனா, எங்க ஜிம்மு போறான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தனே. அடுத்த நாள்ல இருந்து ரமா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரமாவுக்கு திமிரு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மருமகளே, என்னோட ஜூஸ் எங்க? இதோ பண்ணிட்டேன் அத்தை. அத்தை, ஜிம்ல எதுவும் கஷ்டமா இல்லைல்ல? கஷ்டமா? எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு போது? எனக்கு என்ன வயசாயிடுச்சா? நான் இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கேன். ஆனா நீ தான் இந்த வயசுல பெரிய ஆண்டி மாதிரி தெரியற. எங்கேயாச்சும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனோம்னா எல்லாரும் இவங்க உங்க மாமியாரான்னு கேட்க மாட்டாங்க. ஓஹோ, இவங்க உன்னோட தங்கச்சியா அப்படின்னு கேட்பாங்க. ரமா, இது ரொம்ப ஓவரா இருக்கு. எப்ப பார்த்தாலும் உனக்கு வயசாகல, இளமையா இருக்குன்னு சொல்ற. இதெல்லாம் எதுக்கு நீ சொல்லிக்கிட்டே இருக்க? இப்படி நான் இளமையா இருக்கேன்னு சொல்லும்போது சலோனி கல்யாணத்துல பிரச்சனை வராது? சலோனி கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? புரிஞ்சுக்கோ ரமா, சலோனிய பாக்குறதுக்கு பசங்க வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. சலோனிய பத்தி சொல்றதை விட நீ உன்னை பத்தி தான் அதிகமா சொல்லி வச்சிருக்க. யாராச்சும் பொண்ணு பார்க்க வந்தா உனக்கு வயசு கம்மி, நான் இந்த சின்ன வயசுல அத்தை ஆகிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் சரியா? பேர பிள்ளைங்களா வந்தாச்சு, ஆனா பாட்டினை ஒத்துக்க மாட்டேங்கிற. பேர பிள்ளைங்க உன்னை பாட்டின்னு கூப்பிடும்போது அது கஷ்டம். இங்க பாரு, வயசாகிறதுங்கிறது இயற்கையானது. அதை அதிகமாக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. அதனால உண்மையை ஒத்துக்கிட்டு வயசோட புத்தியும் கொஞ்சம் அதிகமாக்கிக்க. ரமா கண்ணாடியில போய் அவங்க உருவத்தை அவங்க பாத்துக்கும் போது அவங்களுக்கு பயம் ஆக ஆரம்பிச்சுது. ஆமா, எனக்கு வயசாகிக்கிட்டு இருக்குன்னு. அன்னையில இருந்து அவங்களுடைய பயம் ரொம்ப அதிகமாச்சு. ஒரு நாள் ரமா மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரவே இல்லை. காஜலுக்கு பயமாயிடுச்சு. ஹலோ, எங்க அம்மா காலையில போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அப்பா கிட்டே ஏதோ சொல்லிட்டு போல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஒருவேளை பியூட்டி பார்லருக்கோ ஜிம்முக்கோ போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி, எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காஜல் வெளியில வரும்போது ரமா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அத்தை, நீங்க எங்க போயிட்டீங்க? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு என்ன வயசாயிடுச்சா மயக்க போட்டு எங்கேயாவது விழுந்துறதுக்கு? இன்னும் என் எலும்புல சத்து இருக்கு. நான் எங்க போனாலும் திரும்ப வந்துடுவேன். ரமா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்குள்ள போனாங்க. அதுல நிறைய லட்டுக்களும் இருந்துச்சு. ரமா அந்த லட்டு பாக்ஸ பீரோக்குள்ள வச்சு சந்தோஷமா, இப்ப எனக்கு வயசு எப்படி அதிகமாகுதுன்னு பாக்குறேன். நான் வயசு கம்மி பண்ற லட்டு கொண்டு வந்திருக்கேன். தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டு மறுபடியும் வயசு பொண்ணா நான் மாற போறேன். இன்னைக்கு என்னோட நேரம் நல்லா இருக்கு. நான் சும்மா பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போனேன். அப்ப ஒரு மந்திர சக்தி வாய்ந்த பட்டாம்பூச்சி புதர்ல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை காப்பாத்தினேன். என்னை இந்த புதர்ல இருந்து காப்பாத்தினா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன். நான் ஒரு மந்திர பட்டாம்பூச்சி. என்ன, உன்னை காப்பாத்தினா நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்குறியா? அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு வயசு குறையிற மாதிரி நீ ஏதாவது கொடுக்கணும். நீ கொடுக்கறத சாப்பிட்டு நான் சின்ன பொண்ணாயிடணும். நீங்க கேக்குறத நான் அப்படியே செய்யறேங்க. சரி, நம்பி உன்னை நான் இப்போ விடுதலை செய்ய போறேன். ரமா அந்த பட்டாம்பூச்சியை புதர்ல இருந்து வெளியில எடுத்ததும் அந்த பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே, ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு. நான் சொன்னபடி உங்களுக்காக இந்த மந்திர லட்டை கொடுக்க போறேன். இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்க வயசு பொண்ணு மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்காக இந்த லட்டு கொடுக்குறேன். கூடவே ஒரு அறிவுரையை கொடுக்கவா? இயற்கைக்கு மாறா எப்பவுமே நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நீங்க சின்ன பொண்ணாகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது கஷ்டமும் வரலாம். வயசு கம்மியாகிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீ தேவையில்லாம என்கிட்ட பேசாம இந்த லட்டை எனக்கு கொடு. ஆமா, நீ சொல்ற மாதிரி இந்த லட்டை சாப்பிட்டா வயசு குறையும் தானே? இல்ல என்கிட்ட தேவையில்லாம ஏதாவது பொய் சொல்றியா?
மனுஷங்க தான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற மாட்டாங்க, ஆனா நாங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவோம். அப்புறம் உனக்கு மறுபடியும் என்னோட தேவை என்னைக்காவது வந்துச்சுன்னா இந்த பூந்தோட்டத்துக்கு வா. இங்க இருக்கிற மரத்துல தான் என் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் அதிகமா எங்கேயும் வெளியில போக மாட்டேன். வயசானதுனால அதிகமா பறக்க முடியாது இல்லையா, அதனாலதான் நான் எப்பவும் இங்க தான் இருப்பேன். ரமா காலையில நடந்ததை நினைச்சுக்கிட்டே அந்த லட்டுவை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு பேராசையும் வந்துருச்சு. தினமும் ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு பேசாம அதிகமா லட்டு சாப்பிட்டா சீக்கிரமா நான் சின்ன பொண்ணாயிடுவேல. ஒன்று பண்றேன், இன்னைக்கு மொத்தம் 16 லட்டு சாப்பிட்டு நான் 16 வயசு சின்ன பொண்ணா மாறிடுறேன். ஆஹா, நான் 16 வயசு பொண்ணா ஆயிட்டேனா பார்க்க எவ்வளோ அழகா இருப்பேன். எல்லாரும் என்னை எவ்வளோ பாராட்டுவாங்க. என் சந்தோஷத்துக்கு அப்போ அளவே இருக்காது அப்படின்னு சொல்லி பேராசையில ரமா 16 லட்டை சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலயே அவங்க 16 வயசு பொண்ணா மாறிட்டாங்க. அப்பதான் காஜல் அங்க வந்து, ஏய் பொண்ணு, யார் நீ? எங்க மாமியார் ரூம்ல என்ன பண்ற? அட மருமகளே, நான் தான் உன் மாமியார் 16 வயசு பொண்ணாயிட்டேன், பாத்தியா? ஆமா, முகம் பார்க்க எங்க மாமியார் முகம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரமா எப்படி இவ்வளவு சின்ன பொண்ணு மாறினீங்க? இது அதிசயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு மந்திர சக்தியால ஆன, அதை பத்திலாம் அப்புறமா சொல்றேன். இப்ப பாரு, உன்னோட மாமியார் பார்க்க 16 வயசு மாமியார் மாதிரி இருக்கல்ல. இனிமே இந்த கலரிங் பண்றது, இந்த ஆன்டி ஏஜ் க்ரீம் பூசுறது இதெல்லாம் தேவையில்லை. இப்ப நான் இதெல்லாம் பண்ணாமையே 16 வயசு பொண்ணா இருக்கேன். நீ இங்கே இரு, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன். காஜலுக்கு 16 வயசு மாமியாரை பார்த்து என்ன சொல்றதுன்னே புரியல. அவளுக்கு இதெல்லாம் கனவு மாதிரி தான் இருந்துச்சு. காஜல் அங்கிருந்து வெளியில வந்துட்டா. ரமா வெளியில வரும்போது அந்த லட்டு பாக்ஸை எடுத்து வைக்க மறந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ரூமுக்கு அவங்க பொண்ணு சலோனி வந்தா. அட லட்டு, அம்மா ரூம்ல வச்சிருக்காங்கன்னா அம்மாவோட லட்டா தான் இருக்கும். இதுல ஒரு 4-5 நானும் சாப்பிட்டுடுறேன். ஆனா சலோனி அந்த லட்டை சாப்பிட்ட உடனே அவ கிழவியா மாறிட்டா. அம்மா, இது என்ன லட்டு? நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? ஐயோ கடவுளே, என்னோட பேராசை என் பொண்ணோட நிலைமைக்கு காரணமாயிடுச்சு. அத்தை, பதட்டமாகாதீங்க, இதை சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மறுபடியும் அந்த பட்டாம்பூச்சை போய் பாருங்க. நீங்க தானே சொன்னீங்க அது தோட்டத்துல இருக்குன்னு. வாங்க, நானும் உங்க கூட வரேன். இந்த பிரச்சனையே தீத்தே ஆகணும். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ஏதாவது பண்ணுங்க அண்ணி. ரமா உடனே அந்த பட்டாம்பூச்சை போய் பார்த்துட்டு நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு. அப்போ அந்த பட்டாம்பூச்சி பாவப்பட்டு ரமாவுக்கு 2 லட்டை கொடுத்துச்சு. அதில் ஒரு லட்டை சலோனி, ஒரு லட்டை ரமாவும் சாப்பிட்டாங்க. 2 பேரும் இதுக்கு முன்னாடி இருந்த வயசுக்கு மாறிட்டாங்க. ரமா கிழவி ஆயிட்டாங்க, சலோனி வயசு பொண்ணா ஆயிட்டா. அன்னைக்கு ரமா ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இயற்கையோட விதியை மாத்த நினைச்சா நிச்சயமா நமக்கு ஆபத்து தான் வரும். நமக்கு வயசாகுதுன்னு அப்படின்னு கவலைப்படக்கூடாது. நாம இளமையா மாறணும் அப்படின்னு ஆசையும் படக்கூடாது. விடி என்ன, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னல. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், அது கண்டிப்பா நடக்கும். என்ன விட்டுடு. அப்போ அங்க ஒரு கார் வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து ஒரு பையன் இறங்கி வந்தான். ஏய், அந்த பொண்ணை தொடாதீங்க, தொட்டிங்கன்னா தொட்டா என்ன பண்ணுவ நீ? அவா, நீ யாரா இப்படி சொல்றதுக்கு? இவ்வளவு தொட்டா உனக்கு என்ன? உனக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? இப்பவே நான் யாருன்னு காட்டுற பாரு. அப்படி சொல்லி சுபம் அந்த பசங்களோட சண்டை போட ஆரம்பிச்சான். அப்படி சண்டை போட்டதுல அவன் கையிலயும் அடிபட்டு ரத்தமும் வர ஆரம்பிச்சுது. அப்படி அங்க நடந்த சண்டையில சுபம் அவன் கையில இருந்த ரத்தத்துல ரித்திகா நெத்தியில பொட்டு வச்சான். புரிஞ்சதில்ல நான் யாருன்னு? அப்ப அந்த ரவுடிங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் அந்த பொண்ணோட வீட்டை சேர்ந்தவங்களும் வந்தாங்க. ஓஹோ, அப்ப இந்த பொண்ணோட நெத்தியில நீங்க பொட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். அட, என்ன சொல்றீங்க? கல்யாணமா? அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்ததான் நான் இப்படி பண்ண. அப்படி சொல்லாதப்பா, இனி இந்த பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா, நீ இவள உன் கூடவே கூட்டிக்கிட்டு போகணும். சரி, ஆனா எங்க அம்மா கிட்ட இத பத்தி நான் இப்போ பேசி ஆகணும். சுபம் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா, அதை கேட்ட உடனே அவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் கிராமத்துக்கு வந்துட்டாங்க. சொல்லப்போன சுபம் அந்த கிராமத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தான். வந்த இடத்துலதான் அவன் அங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தான். சுபமோட அப்பா அம்மா 2 பேரும் அங்க வந்தாங்க. அவனுடைய குடும்பம் ரொம்ப மாடர்னான குடும்பம். அவங்க அம்மாவும் மாடர்னா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. இங்க பாருங்க, எது நடந்துச்சோ அது தெரியாம தான் நடந்துச்சு. என் பையன் உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தானே அப்படி பண்ணா. பாருங்க தங்கச்சி, நீங்க ரொம்ப மாடர்னான ஆளுங்க. நீங்க யோசிக்கிறது எல்லாமே மாடர்னா தான் இருக்கும். ஆனா இது கிராமம். ஆனா இங்க பொண்ணு தொட்டு பொட்டு வச்சுட்டானா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனுக்கு தான் சொந்தம். யோசிங்க, இந்த பொண்ணு வாழ்க்கை விஷயம். அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுங்கிறதுக்காக அந்த பொண்ணை கட்டி வச்சு என் புள்ளியோட வாழ்க்கையை நீங்க கெடுக்க சொல்றீங்களா? அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என் பொண்ணை
உங்க வீட்டு மருமகளை ஆக்கிக்கோங்க, இல்லைன்னா அவளுக்கு சாகிறதை விட வேற வழியே இல்லை. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு எங்க மான மரியாதை தான் சொத்து. அம்மா விடுங்கம்மா, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்யட்டும். ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இவருக்கு மனைவியா இனிமே இந்த காட்டிலேயே நான் வாழ்ந்துக்கிறேம்மா. அதை கேட்டதுமே சுபம்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணா. அம்மா, இந்த மாதிரி கடவுள் நினைக்கிறாங்கன்னா சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அப்படி இல்லப்பா. ப்ளீஸ் மாம். சரி, உன்னோட விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனா எல்லாரும் ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இவன் எனக்கு ஒரே ஒரு புள்ள. இவன் கல்யாணத்தை நான் சாதாரணமாலாம் நடத்த முடியாது. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் சீக்கிரமா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு உங்களை கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறமா நீங்க பொண்ணு அனுப்பி வைங்க. அப்படி சுபம்க்கும் ரித்திகாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கிராமத்தை சேர்ந்த ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நகரத்துக்கு வாழ்றதுக்கு வந்திருந்தா. அவளுடைய மாடர்ன் மாமியார் ஆரத்தி எடுத்து அவளை வரவேற்றாங்க. அவ வாழ போற அவ்வளவு பெரிய புகுந்த வீட்டை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ அவளுடைய ரூமுக்குள்ள, ஓடோ கொடுவுளு, இவ்வளவு பெரிய புகுந்த வீடா? இந்த வீட்டுல எங்க கிராமத்து ஜனங்க மொத்த பேரும் இருந்துருவோமே. ஆமா, ஜன்னலுக்கு வெளியே 6 வேற இருக்கு. ரித்திகா, அது நதி இல்ல, ஸ்விம்மிங் பூல். அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ளாரியே நீங்க 6 வச்சிருக்கீங்களா? நகரத்தை சேர்ந்தவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க. சிவம் ரிமோட்டை எடுத்து ஃபேனை ஆன் பண்ணா. அட கடவுளே, இந்த வீட்டுல ஏதோ பேய் இருக்கு போலியே. என்ன பேயா? பின்ன ஆஃப்ல இருந்த ஃபேனு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அட, நான் பட்டன் தொட்டதும் அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆ, இதை வச்சு ஃபேனை ஓட்டுவீங்களா? எங்க ஊர்ல எங்க தலைவர் வீட்டுல தான் ஃபேன் இருக்கும். அதோட சுவிட்சை கூட ஓங்கி அடிச்சாதான் அது ஓடுமே. ரித்திகாவோட அந்த அப்பாவித்தனமான பேச்சு சுபம்க்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில ரித்திகா முகத்துல முக்காடு போட்டுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போனா. என்ன இது, ரூம் அளவுக்கு அடுப்பங்கரை இருக்கு, ஆனா அடுப்பு எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாருமா, இது கிராமம் இல்ல, இது நகரம். இங்க கேஸ் இருக்கும். இதோ இங்க பாரு. அப்ப ரித்திகாவோட மாமியாரும் நாத்தனாரும் வந்தாங்க. ஹோ, இப்பதான் கிராமத்து பொண்ணுக்கு ஸ்டவ் பத்த வைக்கவே கத்து கொடுக்குறீங்களா? அத்தை, நீங்க ஏன் இங்க வர போனீங்க? உங்க மருமக வந்திருக்கல, சூடா சப்பாத்தி செஞ்சு கொடுக்குற, அதை சாப்பிடுங்க போங்க. அப்படி ரித்திகா கிராமத்து சமையல் செஞ்சு அதை கொண்டு போக பார்த்தா. அட, இந்த மாதிரி சாப்பாடு யாருமே சாப்பிட மாட்டாங்க. நீங்க வேணும்னா பாருங்கன்னு எல்லாரும் எப்படி இதை ரசிச்சு சாப்பிட போறாங்கன்னு. அப்படி ரித்திகா சாப்பாடு கொண்டு போனப்போ, என்ன இது, இந்த சாப்பாடெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? பாருங்கம்மா, இன்னைக்கு மருமக சாப்பாடு பண்ணிருக்கா. நான் தடுத்தேன், ஆனா அவங்க கேட்கவே இல்ல. ஐயோ, இந்த கிராமத்து மருமகளால என்னெல்லாம் பாடுபட போறோன்னு தெரியலையே. இன்னைக்கு முதல் தடவை இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணுமா? முக்காடு போட்டுக்கிட்டு வந்து எனக்கு முக்காடு போடாம இருந்தா சரிதான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ரித்திகாவை பாக்குறதுக்காக அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவ மூஞ்சில முக்காடு போட்டிருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே அவளை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹேய், என்ன மோனா, நீ மாடர்ன் மாமியார் முக்காடு போட்டிருக்கிற மருமகளை கொண்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணி அங்கிருந்து போயிட்டாங்க. மாமியாருக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அவங்க நிறைய தடவை ரித்திகாவை முக்காடு போடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுபமோட கிளைண்ட் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாரு. அவருக்கு இந்திய கலாச்சாரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சுபம்க்கு அதை பத்தி நினைச்சுதான் ரொம்பவும் பயமா இருந்துச்சு. அப்ப ரித்திகா சாம்பிரதாய பிரகாரம் வீடை அலங்காரம் பண்ணா. அதே மாதிரி நம்ம ஊரு சமையல் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிருந்தா. வெளிநாட்டுல இருந்து வந்திருந்த அந்த கிளைண்ட்க்கு அவருடைய சாப்பாடு, வீடு அலங்காரம் பண்ணது எல்லாமே ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால அவங்க அந்த டீலை ஓகே பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சதுல மோனாவும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க மருமகளை பாராட்டினாங்க. மருமகளை கட்டியும் பிடிச்சாங்க. அன்னில இருந்த ரித்திகாவோட வாழ்க்கை நல்லபடியா இருந்துச்சு. Thanks for watching.